இடமலை நேர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் வச்சு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்று நடந்த விஷயங்கள், இன்னைக்கு நடந்துட்டு இருக்க விஷயம் சொல்லி ரெண்டையும் பேசிட்டு இருக்கோம். ஸோ நேற்றைக்கும் இந்த பாட்டு பாடுற டாஸ்க் அதெல்லாம் ஓடிட்டு இருந்தது. அதை வந்து கண்டுபிடிக்கணும். ஒரு 4 பேர் ஒரு டீம்ல, இந்த 4 பேர்ல 2 பேர் ஆடுவாங்க. அந்த ஓடும், 2 பேர் ஆடுவாங்க, 2 பேர் அதை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு போயிட்டு இருந்தது. நேற்று ஒரு டீம் வந்து 2.5 hours எடுத்துக்கிட்டாங்க. 2 hours 38 minutes எடுத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 hours படத்துக்கு ஈக்குவலான ஒரு டைம், ஒரு படத்துக்கு ஈக்குவலான டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. இன்னைக்கும் கனி அவங்க பார்வதி அந்த டீம் வந்து ஒரு 38 minutes 30 minutes ஏதோ வந்து 5 பாட்டையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. ஈவினிங் தான் இன்னொரு டீம், அதாவது சாண்ட்ரா, திவ்யா, அமித், அப்புறம் இவர வினோத், 4 பேர் இருக்கிற அந்த டீமுக்கான டாஸ்க் வருது அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இப்போ ஒரு இந்த டாஸ்க் ஒன்று போயிட்டு, ப்ரொமோஷனல் டாஸ்க் ஒன்று போயிட்டு இருக்கு. தேர்ஸ்டேல ப்ரொமோஷனல் டாஸ்க் எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. என்ன எண்ணத்துல வந்து தேர்ஸ்டேல ப்ரொமோஷனல் டாஸ்க் வைக்கிறாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. பட் இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் சண்டைகளும் இருக்கிறத பார்க்க முடியுது. நேற்றைக்கு பார்வதிக்கும் திவ்யாவுக்கும் நடுவில் ஒரு சண்டை போச்சு. அதை வந்து திவ்யா வந்து சாண்ட்ராவும் அமித்தும் பாக்குறாங்க. அமித் சாண்ட்ராவும் அதை கவனிச்சாங்கன்னு சொல்றாங்க. 2 பேரும் அதை பத்தி பெருசா எடுத்துக்கவே இல்லை. அமித் ஒரு வார்த்தை கூடுதலாவே கேட்டுட்டாரு. நான் ஏன் உனக்காக நிக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை திவ்யா விஷயத்துல கேட்கிறாரு. என்னை பொறுத்தவரை அது சரின்னு நான் பாக்குறேன். அண்ட் இன்னைக்கு வந்து அமித் அண்ட் சாரி கனி அண்ட் சாண்ட்ராக்கு ஒரு சண்டை போகுது இன்னைக்கு. அண்ட் இவங்க டாஸ்க் பண்ணும் போதும் கனி அந்த ஆதிரி அப்புறம் எஃப்ஜே இவங்க எல்லாம் சேர்ந்து பாடுறாங்க. அமித் இவரை வினோத வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க, வினோத ட்ரிகர் பண்றாங்க. வினோத் எந்திரிச்சு போற மாதிரியும் ப்ரோமோஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவரை வந்து கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்பவும் வினோத் வந்து இரிட்டேட் பண்றதை பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் என்ன என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இன்னைக்கு பேச போறோம். நான் உங்க ஹரீஷ் முகடத்துல பேசுறதுக்காக புரிய நினைச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரீஷ். சோ கம்ப்ளீட்டா நீ எல்லாமே சொல்லிட்டேன்னா அவ்வளவுதான் நடந்தது அங்க அப்படின்றதுதான், வேற எதுவும் பெருசா இல்ல. ஆஸ் யூ செட் வந்துட்டு நம்ம நேத்து பேசின மாதிரி வந்துட்டு அந்த டான்ஸ் மாரத்தான் வந்துட்டு எவ்வளவு அது கான்செப்ட் என்னமோ நல்ல கான்செப்ட், பட் அது எவ்வளவு மொக்க பண்ண முடியுமோ அவ்வளவு மொக்க பண்ணினாங்க நம்ம ஆட்கள் அப்படின்றத சொல்லணும். அதே மாதிரி இப்ப கொடுத்துருக்கிற டாஸ்கோ வந்துட்டு நல்ல டாஸ்க் தான். நம்ம லிப் மூமெண்ட் இல்லாம வந்துட்டு ஒரு ஸ்டெப்ஸை வச்சு அந்த பாட்டு என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுன்றது இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாஸ்க். பட் ஆனா இதையும் வந்துட்டு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாஸ்கையும் வந்துட்டு நாங்க எவ்வளவு மொக்கையா எடுத்துட்டு வரோம் அப்படின்றதுல வந்துட்டு சீசன் 9 வந்து என்ன பிஹெச்டி பண்ணிருக்காங்க அப்படின்றத சொல்லணும். சோ நேற்று திஸ் அந்த டாஸ்க்ல வந்து அவள் வருவாளா சாங்க்கு விக்ரமும் அரோராவும் அந்த இந்த ஸ்டெப் போடுறாங்க. அது என்ன சொல்றது, அந்த பாட்டுக்கான சிக்னேச்சர் ஸ்டெப்பே போடுறாங்க. அவள் வருவாளா சிக்னேச்சர் ஸ்டெப்பை கூட பார்த்து கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நேருக்கு ஆச்சரியமா நேர் படத்தை கூட இருந்தது. நேருக்கு நேர் படத்தை கூட இவங்க 2 பேர் பார்த்தது இல்லையா, ஜேவும் இந்த பொண்ணு சுபிக்ஷாவும் அப்படின்னு இன்னும் டவுட்டா சுபிக்ஷா. இருக்கு. இல்ல அது அவங்க வந்துட்டு என்ன சூர்யா படம் சூர்யா படம் தான் அவங்க சொல்லிட்டே இருக்காங்களே தவிர இத என்ன சொல்றது, இதுல சூர்யா இருக்கா இல்லையா என்ன கதைன்றது கூட தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அந்த 1 hourக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு இருக்கிறது நீங்க எங்களை போர் அடிக்காம கொஞ்சம் ஷார்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்றதுதான். ஏன்னா வேற எதுவும் இவங்களுக்கு கான்டென்ட் இல்லைன்றதுனால இதையே நீங்களும் பார்த்து தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் அதை போட்டு இது பண்றாங்களா வெறுப்பேத்துறாங்களான்றது தெரியல. அவ்வளோ அவ்வளோ நேரம் அந்த சாங்குக்கு இழுத்து 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 அது எத்தனை வாட்டி அது நம்ம கேட்கறதுன்றது தெரியல. ஒரு வாட்டி இவங்கெல்லாம் இருந்தப்போ ரவீனா எல்லாம் இருந்தப்போ அந்த ஆரியமாலா சாங் ஒண்ணு வந்தது தெரியுமா? 3 பேர் மட்டும் அந்த ரூம்ல இருந்துட்டு ரிப்பீட்டடா ஆரியமாலா ஆரியமாலா அது எவ்வளவு ஒரு இரிட்டேட்டிங் கொடுக்கும் தெரியுமா? அது சேம் ரிப்பீட்டடா இருந்தா. ஆனா இந்த 3 பேரும் அதை என்டர்டைன்மெண்ட் பண்ண அந்த உள்ள உட்கார்ந்துட்டு இருந்த யார் இருந்தது, யுகேந்திரன் இருந்தாருன்னு நினைக்கிறேன் நானு. யுகேந்திரன், ரவீனா, ஃபாத்திமாவா, ஐ டோன்ட் ரிமெம்பர், பட் 3 people என்டர்டைன் பண்ணாங்க. அந்த அளவுக்கு அது அவ்வளோ என்ன வெறும் எதுவுமே கிடையாது இல்ல. ஆரியமாலா ஆரியமாலா அதேதான் வந்துட்டே இருக்கும். ஹாஸ் டுகெதர் அந்த மாதிரி அது வந்துட்டே இருக்கு. இவங்க டான்ஸ் ஆடுறது என்ன, படுக்கிறது என்ன, உட்கார்றது என்ன, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச். பட் ஆனா இவங்களுக்கு ஒரு பாட்டை கொடுத்துட்டு அதை பண்ணனா கூட வந்துட்டு இவ்வளவு மொக்கையா பண்ணி நம்மளுக்கு இரிட்டேட் பண்ற அளவுக்கு பண்ண நேற்று முடியும். நான் என்ன பொறுத்தவரை விக்ரமும் அரோராவும் எஃபர்ட் போட்ட எஃபர்ட்ங்கிறது என்ன பொறுத்தவரை அவங்க சிக்னேச்சர் ஸ்டெப்பை முதலே போட்டு காட்டிட்டாங்க. இந்த பாட்டுக்கு சிக்னேச்சர் ஸ்டெப் முதலே இவங்களுக்கு தெரியல. இவங்களுக்கு அந்த சிக்னேச்சர் ஸ்டெப் தெரியல. சபரி ஒருவேளை இருந்திருந்தா சுபிக்ஷா
எஃப்ஜேக்கு பதிலாகவும் சபரி அந்த இடத்துல இருந்திருந்தா கண்டுபிடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா சபரி ஒவ்வொரு பாட்டும் வந்த உடனே 30 செகண்ட்ஸ்ல வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. ஆமா. அந்த சிக்னல் ஸ்டெப்பை பார்த்த உடனே இதுதான் பாட்டு அப்படின்னு சொல்லி சபரி கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன கேட்டிருந்தா எஃப்ஜேக்கு பதிலா சபரி வந்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். ஏன்னா சுபிக்ஷா பெட்டரா ஒன்று கண்டுபிடிக்கும் போது எஃப்ஜே அதை அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணி வேற ஒன்று கொண்டு போயிருந்தாரு. சக்கச்சவந்த வானம்ல தான் எஸ்கேஆர் சேர்த்தாரு, வேற எந்த படத்துலயும் எஸ்கேஆர் சாவலங்கிறாரு. தக் லைஃப் ஒரு பொருட்டாவே மதிக்கல. எனக்கு அது புரியல ஏன். தக் லைஃப்ல வந்து அந்த சுகர் பேபி ஸ்டெப்பே போட்டு காட்டுறாரு விக்ரம். அப்படி ஒரு பாட்டு இருக்கான்னு கேட்கிறாரு எம்ஜே. எனக்கு புரியல. இந்த ஜெனரேஷன் தானே எம்ஜே, அவருக்கு இந்த பாட்டு தெரியாது. பாட்டு தெரியாது. ட்ரெண்டிங்கா போச்சு அந்த பாட்டு. இல்ல எத்தனை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், எத்தனை சோசியல் மீடியால எவ்வளவு வைரலா போச்சு அந்த பாட்டு. அந்த பாட்டு கூட தெரியலன்னா அப்ப அவர் வந்து ட்ரெண்ட்லயே இல்லைன்னு. ட்ரெண்ட்ல இல்ல. இவர் வந்துட்டு என்னமோ சொல்றது, ரொம்ப அப்டேட்டடா இருக்க, நான் ட்ரெண்டிங்ல இருக்கேன்ற மாதிரி ஏதோ ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்காரே தவிர இவருக்கே வந்துட்டு அந்த சிக்னேச்சர் ஸ்டெப்ஸுங்களே தெரியல அப்படின்றதுதான் வந்துட்டு இதுல இருந்து நல்லாவே புரிய ஆரம்பிச்சது. பட் அந்த பொண்ணு சுபிக்ஷா கடைசிய அந்த அவள் ஒரு வாழா சாங் போயிட்டு இருக்கும்போது ஒரு பிரேக் கொடுத்தாங்க. அதுலதான் இந்த தக் லைஃப் படத்துக்கான அந்த பாட்டை கண்டுபிடிச்சது அந்த பொண்ணு. எங்கெங்கயோ போய் கடைசியில ஆமா செம்பு கமல் சார் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய திங்க் பண்ணி அந்த 1 hour கேப்ல என்ன கண்டுபிடிச்சது அந்த பொண்ணு. அந்த பொண்ணு கண்டுபிடிச்சா கடைசி வரைக்கும் அந்த பாட்டு தெரிஞ்சிருக்காது யாருக்குமே. தெரிஞ்சிருக்காது, அது இன்னும் ஓடிட்டே இருந்திருக்கும் அப்படின்றதுதான். அது இவரும் வந்துட்டு ஒரு மேக்சிமம் லிமிட் ஆஃப் டைம் வைக்கணும். 5 hours என்ன சொல்ற 2 hours எல்லாம் வந்துட்டு ரொம்ப மொக்க. மேக்சிமம் வந்துட்டு ஒரு பாட்டுக்கு ஒரு ½ an hour வைக்கலாம். அதுக்கு மேல எல்லாம் வச்சிட்டு இருந்தாக்கா அவ்வளவு நல்லா இல்ல. பட் தேவே டூயிங் இட். இதுல வந்துட்டு என்ன சொல்றது, டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த ஸ்டெப்ஸும் ப்ராப்பரா போட்டு இவங்க கண்டுபிடிச்ச கனி அண்ட் ஆதிரை கண்டுபிடிச்ச விதங்களும் வந்துட்டு நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது. இந்த 4 பேர் அந்த டீம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். என்ன சொல்றது, அவங்களுக்கு வந்து இந்த பாட்டு எல்லாம் ரொம்ப நல்லா. ஏன்னா ஃப்ரம் சினி பேக்ரவுண்ட், அவங்க ஃபேமிலியே கம்ப்ளீட்டா சினி பேக்ரவுண்ட்றப்போ அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த பாட்டு இந்த படத்துல தான் வந்திருக்கும், இதுதான் சிக்னேச்சர் ஸ்டெப்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெண்டாவது அது ஒன்றும் அவ்வளவு டஃப்பான வேலையெல்லாம் கிடையாது. நல்லா இருந்தது. அவங்களும் வந்துட்டு ஆப்டா கொடுத்தாங்க, இவங்களும் ஆப்டா. ஆதிரையும் வந்துட்டு ரொம்ப இதுவா ஜூட்டா இருந்த மாதிரி தான் இருந்தது. சோ அதெல்லாம் வந்துட்டு கண்டுபிடிக்கிறது அது நம்மளுக்கும் ஒரு ஆவல் இருந்தது. மத்தபடி வந்துட்டு இவங்க கிட்ட மத்தவங்க கிட்ட எல்லாம் வந்துட்டு அந்த ஆவல் இல்லாம இருந்தது. ஒரு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன சொல்றது, பார்வதியும் கமருதனும் இந்த ஸ்டெப் போட்டா இதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி கனியோட டிஸ்கஷன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதனால வெல் ப்ரிப்பேர்டா தான் உள்ள போனாங்க. அது அக்செப்டட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, திவ்யா வந்துட்டு எனக்கு நாளாக ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா வந்து அமித் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு, அட்டென்ஷன் சீக்கர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யாஷ் இஸ் டூயிங் தட் அப்படின்றது தான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றது, திடீர்னு கத்துறது, சும்மா ஒரு கடுகு தெரிச்சாலும் வந்துட்டு கத்துறது, கத்தி மத்தவங்க அட்டென்ஷனை நம்ம மேல திருப்புறது, எல்லாரும் ஐயோ என்ன அப்படின்னுட்டு ஒரு பதட்டத்துல பாக்குறாங்க பாரு, அந்த மாதிரி ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பண்றாங்க. சாண்ட்ரா அந்த பக்கம் போறப்போ அந்த மாதிரி ஒண்ணு பண்ணாங்க. அது சாண்ட்ராக் பண்ணாங்களா கடுகுக்கு பண்ணாங்களான்றது தெரியாது. பட் அதெல்லாம் வாண்டடா பண்ண மாதிரி எனக்கு இருந்தது. ஒன்றும் இல்லை, அந்த இடுக்கி அந்த கைப்பிடிக்கிறது வந்துட்டு கீழே விழுது, அதுக்கு ஒரு பதட்டம் இருக்கதான் செய்யும். பட் ஆனா அந்த அளவுக்கு பதட்டம் அது எப்படி இருந்ததுன்னா எண்ணெய் கடாயே காலில் கொட்டின மாதிரி ஒரு பதட்டத்தை கொடுத்தாங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஷி இஸ் கிவிங் ஃபார் அட்டென்ஷன் சீக்கிங் அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. வாட் அமித் செட் வாஸ் ரைட் அப்படின்றது தான் நான் சொல்வேன் நான். ஸோ ரொம்ப எல்லாரையுமே வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, அது இவங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சபரி எல்லாம் வந்துட்டு எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு அத என்ன சொல்றது, எல்லாருமே வந்துட்டு தன்னை திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு இது பண்ணிட்டே இருக்காங்க திவ்யா. அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் ஃபீல் ஆகுது அப்படின்றது. ஆனா திவ்யா பண்ற இதெல்லாம் வந்து சாண்ட்ராக்கு இன்னும் எரிச்சல் ஆகுது பாக்குறதுக்குன்றது. இன்னும் அது என்ன சொல்றது, அப்ரப்டா காட்டுறாங்க அது முகத்துல. அங்க எவ்வளவு தூரத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாலும் இங்க நடக்கிறதுக்கு வந்துட்டு அப்ரப்டா ஃபேஸ காட்டுறாங்க அப்படின்றது ஒண்ணு. எதுக்காக திவ்யாவுக்கு என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, நேற்று பார்வதி திவ்யா இரிட்டேட் பண்ண, நான் வந்து அவ்வளவு டான்ஸ் சொல்லி கொடுத்து உங்களுக்கு டான்ஸே ஆட வரல அப்படிங்கிறத திவ்யா சுட்டி ரொம்ப கார்னர் பண்ணி சொன்னாங்க. உண்மை திவ்யாவுக்கு அது டான்ஸ் ஆட வரல, ஃபேக்ட் அதுக்கான அது அக்செப்ட் பண்ணிட்டு போறது என்ன இருக்கு திவ்யாவுக்கு. அதுதான் சொல்றாங்க, உங்களுக்கு டான்ஸ் ஆட வரல, அத பார்வதி சொல்றாங்க. ஃபேக்ட் அதுதான், அதை அக்செப்ட் பண்ணிட்டு போறதுல என்ன இருக்கு, ஏன் அதுக்காக ஓவரா சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நமக்கு கேட்கறாரு. கரெக்ட் தான்.
நீங்க வந்து கரெக்ட் உங்களுக்கு தான் அது. வரல அப்படின்னா எனக்கு வரலன்னு சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல. தப்பே கிடையாது. அதுல போய் என்ன இருக்கு? ஆனா அது 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 என்ன அத வந்து நீங்க எப்படி சொல்லலாம்? நீங்க வந்து என்ன எப்படி வந்து இப்படி நீங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு திவ்யா அதுக்கு ஒரு சண்டை எடுத்துட்டு இருந்தாங்க நேத்து. நல்ல வேளை கனி வந்து ஏதோ காய வந்து கட் பண்ணணும்னு சொல்லி பார்வதி கூப்பிட்டதுனால அந்த சண்டை பெருசா போகல. இல்லைன்னா நேத்தைக்கு அந்த டாஸ்க்ல இவங்க டாஸ்க் முடிக்கிறாங்களோ இல்லையோ சண்டை பெருசா போயிருக்கும் எனக்கு சண்டை தெரிஞ்சு. பெருசா இருந்து அது என்னத்துக்கு அன்வான்டா பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. பட் திவ்யா வந்துட்டு அந்த அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்ற விஷயங்கள் எல்லாம் இப்ப ரொம்ப எரிச்சலாக ஆரம்பிச்சிருக்கு அண்ட் அப்படின்றது. பார்வதிக்கு வந்து யாரை எங்க இரிட்டேட் பண்ணா எந்த டாஸ்க் கெடுக்க முடியுங்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆமா. அது அவ செதுக்கி வச்ச அந்த சிலை. பொண்ணு அது எப்படின்னா இவங்கள திவ்யா வந்து நம்ம டார்கெட் பண்ணி திவ்யாவை நம்ம இரிட்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த டாஸ்க்ல மத்தவங்களுடைய கான்சென்ட்ரேஷனை அதுவே ஸ்பாயில் பண்ணி விட்டுரும். ஸ்பாயில் பண்ணி இந்த பொண்ணே அது சொல்லுது. கிளியரா பார்வதியை ஷீஸ் பார்வதியை சொல்லுது. எக்ஸ்பிளைனிங். பார்வதியை சொல்றாங்க நான் வந்து இதுக்கு தான் நான் பண்ணேன். அவங்கள இந்த மாதிரி நான் இரிட்டேட் பண்ணேன் அப்படின்னா அவங்க என் கூட சண்டை போடுவாங்க, கத்துவாங்க. அது மத்தவங்களுடைய கான்சென்ட்ரேஷனை கெடுக்கும். அப்போ அந்த டீம் ஆட்டோமேட்டிக்கா கான்சென்ட்ரேஷன் இழந்து அவங்க வந்து கண்டுபிடிக்க முடியாம இது பண்ணுவாங்க, திணறுவாங்க. அதுதான் எனக்கு வேணும். நான் ஏன் அவங்க கிட்ட டைரக்டா போய் மோதணும்? இங்க இருக்கிறவங்களை நான் இரிட்டேட் பண்ணி விட்டாலே அவங்க டைரக்டா பிரச்சனையை இழுத்து விட்டுக்குவாங்கல்ல. எனக்கு அது போதுமேங்கிறாங்க பார்வதி. அதுதான் அதுதான். ரொம்ப அது வந்துட்டு ரொம்ப கிளவரா மூவ் பண்றாங்க பார்வதி. கிளவர் கிளவர் வெரி கிளவர். அது ரொம்ப நல்லா இருந்தது அவங்க சொல்றப்ப. நம்ம கூட ஃபர்ஸ்ட் நான் யோசிச்சேன், என்னத்துக்கு இது போயிட்டு இவ்வளவு இழுத்துட்டு இருக்கு வம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. பட் ஆனா அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறப்ப வந்துட்டு ரொம்ப கிளியரா இருந்தது. ஓ ஓகே, இப்படி கூட கேம் ஆடலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது. என்ன சொல்றது, ஷி இஸ் பிளேயிங் எ வெரி சூப்பர் கேம் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். நான் நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்ல, பட் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. திஸ் இஸ் கேம், அவ்வளவுதான். பிடிக்கிறது எண்ட் ஆஃப் இல்ல த டே. அப்படின்னா பிடிக்கிறது இல்லைன்னா பார்வதியோட கேம் யாருக்கும் பிடிக்கிறது இல்லைன்னு சொல்லலாம். பார்வதி கமருதன் நடுவுல இருக்க அந்த அந்த ரிலேஷன்ஷிப் தான் பெரிய அளவுல அவங்களுக்கு யாரும் பிடிக்கிறது இல்லை. ஏன்னா நீங்க இல்ல, நீங்க ரிலேஷன்ஷிப்ல நேத்து இருக்கலாம், அது உங்களுடைய பர்சனல் இஷ்யூஸ். பட் அதுக்காக வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, இது ஒரு அத்துமீறி 66 போறாங்க. கேமராஸ் 66 கேமராஸ் இங்க இருக்கு, வீட்டுல இருக்கு. அந்த கேமராக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுத்தாவது நீங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப் க்ளோஸ்னஸா இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. பட் வந்து அதை ரொம்ப க்ளோஸ்னஸா காட்டிக்கிறது அப்படிங்கிறது ஒரு லெவலுக்கு மேல போறது இந்த வீட்டுல வேணாம். ஏன்னா 66 கேமராஸ் இருக்கு, எந்த கேமரால எது சிக்கும்னு சொல்லவே முடியாது. அதனாலதான் நேற்று வந்து அந்த டாக் சவுண்ட் பார்க்கிங் சவுண்ட் வந்துச்சு நைட்டு. பட் அது என்னத்துக்காக வந்தது அது? இப்ப நான் அந்த சாப்டர் தான் வரேன் நானு. என்னத்துக்காக அந்த பார்க்கிங் சவுண்ட் வந்தது? ஆக்சுவலா வந்து பார்வதி அந்த சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல, சூப்பர் டீலக்ஸ் பாத்ரூம்ல துணி துவைச்சிட்டு இருந்தாங்க. இவரு அங்க அந்த சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல தான் இருந்தார் கமருதனும். ம். அது ஆக்சுவலா என்ன நடந்தது அப்படிங்கிறது பிக்சரைஸா வரல. பட் வந்து ஓகே. சாண்ட்ரா எந்திரிக்கும் போது இவர் கமருதன் அந்த சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல இருந்து உள்ள இருந்து வெளியில வந்துட்டு இருந்தாரு. ஓகே. சோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருக்காக தான் நடந்திருக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா பிக்சரைஸா எதுவுமே காட்டலாம். காட்டல. பிக்சரைஸா காட்டியிருந்தாதான் நம்மளுக்கு தெரியும் என்ன நடந்தது அப்படின்னு. பிக்சரைஸா காட்டல அப்படிங்கிறப்போ மத்த எல்லாரும் தூங்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து அங்க முழிச்சு இருக்கிறது. ஏன்னா வெளியில வந்து சபரியில இருந்து, கனியில இருந்து, சுபிக்ஷா இருந்து எல்லாம் படுத்து தூங்கிட்டாங்க. எல்லாம் ம். போர்வையை போட்டு படுத்து தூங்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேர் தான் வந்து குட் நைட் சொல்லிட்டு அங்க போனாங்க. பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ் ரூமுக்கு போனாங்க. அங்க பார்வையை துணித்து வச்சுட்டு இருக்கும்போது இவரும் அங்கதான் இருந்தார். கமருதன் அங்க இருந்தார். கரெக்டா அந்த டாக் பார்க் பண்ண உடனே இவர் வேகமா ஓடி வந்து இங்க நார்மல் பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து படுத்துக்கிட்டாரு. அப்பதான் ம். சாண்ட்ரா இவங்க இவங்க எந்திரிச்சாங்க, திவ்யா எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு வந்து வெளியில வந்து எதுக்காக இந்த டாக் பார்க்கிங் சவுண்ட் வருது அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்கு தெரியல. அப்போ சுதீக்ஷா சொன்னாங்க, நான் போர்வையை வந்து முகத்துல போட்டுனால வந்திருக்குமோ அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல, திவ்யா சொன்னாங்க, சாண்ட்ரும் அப்படித்தானே படுத்திருக்காங்க, நானும் அப்படிதான் படுத்திருந்தேன். நான் வந்து காலையில ஆயிடுச்சோ பாட்டு போட்டு நான் எந்திரிக்கலாம்னு எந்திரிச்சு வந்தேன் நானு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமா. இல்ல அப்புறம் எல்லாருமே அந்த முகத்துல போர்வையெல்லாம் போட்டு படுத்தாங்க. பட் அது அப்பெல்லாம் ஒண்ணும் வரல. இது வந்து அமிர்தன் அந்த பார்வதிக்காக மட்டும் கொடுத்த பார்க் சவுண்ட் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அது என்ன கண்டிப்பா. ரீசன்ங்கிறது என்ன பிக்சரைஸா ரீசன்ன்றது தெரியாது. பட் இப்ப நீ சொல்றல்ல, சாண்ட்ரா எந்திரிச்சு வரப்போ வந்துட்டு இவரு திவ்யா திவ்யா கமருதீன் திவ்யா இல்ல, சாண்ட்ரா எந்திரிச்சு போறப்போன்னு சொன்னேன். திவ்யா எந்திரிச்சு ஓகே. போனாங்க. திவ்யா. சாண்ட்ரா தூங்கிட்டு இருந்தாங்க. சாண்ட்ரா ம். எந்திரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓகே. பார்க்கிங் சவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் சாண்ட்ரா எந்திரிச்சாங்க. எந்திரிச்சிட்டு திவ்யாட்ட வந்து கேட்டாங்க, எதுக்காக இந்த பார்க்கிங் சவுண்ட், என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. தெரியல, எனக்கும் தெரியல, நான் காலையில ஆயிடுச்சுன்னு நினைச்சு நான் வெளியில போய் பார்த்தேன், எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க, எனக்கு என்ன சவுண்ட், எதுக்கா பார்க்கிங் சவுண்ட் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சாண்ட்ராவும் தூங்கிட்டாங்க. திவ்யா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வெளியில வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் வெளியில அவங்க வந்து படுத்து பேசிட்டு விட்டாங்க. இருந்தாங்க. பட் வாட் ஷீ செட்னா, திவ்யா பேசுறப்ப என்ன சொன்னாங்கன்னா,
நான் பாட்டு போட்டு முடிச்சுட்டாங்க போல இருக்கு, காலையில ஆயிடுச்சுன்னுட்டு நான் எந்திரிச்சேன் நானு. அதுக்கப்புறம் தான் திரும்பி பார்த்தா இந்த பக்கம் சுபிக்ஷா தூங்கிட்டு இருக்கான், இந்த பக்கம் கம்ருதீன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்றாங்க. இந்த பக்கம் பட் சாண்ட்ரா, இந்த பக்கம் கமருதீன். ஓகே, அப்போ கம்ருதீன் எப்படி நல்லா தூங்கிட்டு இருக்க முடியும்ன்றது எனக்கு தெரியல. இல்ல ஆக்சுவலி இல்ல வந்துட்டு கம்ருதீன் வந்து கரெக்டா அந்த பாத்ரூம் சவுண்ட் வந்த உடனே இந்த பிக் பாஸ் ரூம்குள்ள வந்துட்டாரு. ம், அங்க இருந்து சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல இருந்து வேகமா வெளியில வந்து பிக் பாஸ் ரூம்குள்ள வந்து பெட்ல உட்காந்துட்டாரு. இவங்க திவ்யா அப்பதான் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே இவர் படுத்துட்டாரு. ம், ஸோ ஓகே. அது அது அந்த ஃபுட்டேஜ் இருக்கு. அந்த ஃபுட்டேஜ் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. ஸோ ஓகே, அதனால வந்து இவங்களுக்கு திவ்யாவுக்கு அது தெரிஞ்சிருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாய்ப்பு இல்ல. மேபி ஓகே. அதனால வந்து சாண்ட்ரா இந்த பக்கம் படுத்திருக்காங்க, கமல் இந்த பக்கம் படுத்திருக்காருன்னு சொல்லியிருக்கலாம். பட் அப்ப கூட வினோத் செக் பண்ணாரு, பார்வதி எங்க இருக்காங்க, இவரு கமருதீன் எங்க இருக்காங்கன்னு கம்ருதீன் செக் எங்க பண்ணாரு. இருந்தாரு? பட் ம். வந்து கமருதீன் உள்ள தூங்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிறதுனால பெருசா கண்டுக்கல. பார்வதி வெளியில வந்தாங்க, பார்வதி கிட்ட சொன்னாரு, பார்வதி இதை கண்டுக்கவே இல்லை. கண்டுக்கல, அவங்க பாட்டு ஆனா நீட்டா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நைட் ஃபுல்லா புலம்பிட்டு இருந்தாங்க பார்வதி. அவங்களா தனியா புலம்பிட்டு இருந்தாங்க. என்னென்னமோ புலம்பிட்டு இருந்தாங்க. என்ன The பார்த்தா வீட்டுல words he பார்த்தா என்ன used ஆகும் வந்துட்டு தெரியல. என்னால எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னுட்டுன்னு சொல்றாங்க. எமோஷன்ஸை கட்டுப்படுத்த முடியல. வீட்டுல பார்த்தா என்ன ஆகும் தெரியல. எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியல. அதெல்லாம் வந்து அவ்வளவு புலம்பிட்டு இருந்தாங்க. காலையில கமருதீன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கமருதீன் சொல்றாரு, நான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறத உங்க அம்மா கிட்ட சொல்லிடு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சொல்றாரு. எங்க அம்மா ஆமா, என்ன நினைப்பாங்கன்னே தெரியல அப்படிங்கறத மறுபடியும் வந்து இவங்க பதிவு பண்றாங்க. இப்போ சம்திங் ஏதோ நடந்திருக்கு நேற்று நைட் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. நடந்திருக்கு. ஏன்னா எனக்கு எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றப்போ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் அ ஸ்டேட்மெண்ட் ஓவர் ஹியர். முற்போக்குன்றத வந்துட்டு இதுல காட்டாதீங்கன்றது தான் நான் கேட்டுக்கிறேன் நான் எல்லார்கிட்டயும். அவங்க பார்வதி அவங்க அம்மாவை பக்கத்துலயே வச்சுட்டு ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்க. அது பார்த்தேன் நானு. அது நான் சொன்னேனே, நம்ம ஷோலயும் நான் சொல்லியிருக்கேன் நானு. எனக்கே அது அருவருப்பா இருந்தது. அம்மாவும் பொண்ணும் இப்படி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இல்ல பான் அவங்க சைட் அம்மாக்கு பத்தி அது எல்லாம் புரியல. பேசுறாங்க. அவங்க அம்மாவுக்கு அது புரியல சுத்தமா. அவங்க அம்மாவுடைய ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு என்ன பேசிட்டு இருக்குங்கிற மாதிரிதான் ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க தான் ம். வந்து அதுக்கு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, அப்படி நான் பண்ண உங்களுக்கு தப்பு இல்லை இல்ல, ரிலேஷன் அதாவது மேரேஜ் பிஃபோர் இது அப்படிங்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இவங்களாதான் அதுக்கு ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்களே தவிர அவங்க அம்மாவுக்கு வந்து அது என்ன ரியாக்ட் பண்றதுன்னு இல்ல, தெரியாம இருந்தாங்க. தட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்னு. ஏன்னா நீங்க முற்போக்கா இருக்கிறது வந்து எப்ப காட்டணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பெண்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வரப்ப வந்துட்டு அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி அவங்க பார்த்துப்பாங்கன்னுட்டுன்னு ஒரு டிபெண்டன்ஸ் இல்லாம நாம சுயமா வந்துட்டு நின்னு போராடி எதிர்க்க வர இன்னல்கள் எல்லாம் உடைச்சு தகத்தெறிஞ்சு போராடி மேல எழுந்துக்கிறதுக்கு பேரு தான் நான் வந்துட்டு முற்போக்கு அப்படின்றத சொல்லுவேன் நானு. நீங்க முற்போக்குன்றத வந்துட்டு இப்படி பச்சை பச்சையா பேசுறதும் பான் சைட்ட பேசுறதும் ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு அம்மா பொண்ணு அப்பா பையன் பேசுறதும் சரக்கு அடிக்கிறத பத்தி அப்பா பையன் பேசுறதும் இதெல்லாம் தான் நீங்க முற்போக்குன்னு கொண்டு வர்றீங்கன்னா தயவு செய்து அந்த மாதிரி ஒரு முற்போக்கு எங்களுக்கு வேண்டான்றது தான் நான் சொல்றேன் நான். முற்போக்குன்னு பேசிட்டு எப்பவுமே நீங்க எல்லாம் அந்த செக்ஷுவல் திங் தான் கொண்டு கொண்டு வர்றீங்க அப்படின்னாக்கா அதுக்கு பேர் நாங்க முற்போக்குன்னே சொல்ல மாட்டோம், அதுக்கு நாங்க வேற பேரை வச்சுப்போம் நாங்க. சோ எங்களுக்கு அந்த முற்போக்கு வேண்டாம், நாங்க பிற்போக்காவே இருந்துட்டு போறோம் அப்படின்றது தான் சொல்றேன். சோ நான் இந்த ஒரு வார்த்தை வந்துட்டு எனக்கு ஜீர்ணிச்சுக்க முடியல, என்னால எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன சொல்றது, யூஆர் a ஹியூமன் பீயிங், இல்ல அது யூ அவங்க மஸ்ட். சொல்றது ஆக்சுவலா எமோஷன்லயே வராது. அவங்க சொல்றது எமோஷன்லயே வராது. அவங்க சொல்றது வந்து ஓகே. எமோஷன்ல வரக்கூடிய விஷயமே கிடையாது. பட் அது எப்படி எமோஷன்ல அவங்க வந்து சேர்க்கிறாங்கன்னு எனக்கு புரியல. இல்ல, எனக்கு இந்த என்ன சொல்றது மிக்ஸ்டு ஃபீலிங்கே வந்துட்டு அருவருப்பா தான் இருக்கு. வாட் எவர் இட் இஸ், லுக், நான் என்ன சொல்றேன் தெரியுமா, ஒரு உண்மையான கணவன் மனைவினா 4 பேர் பாக்குற மாதிரி வந்துட்டு சும்மா இந்த உரசிக்க கூட மாட்டாங்க. அதுதான் வந்துட்டு ஒரு இது. என்ன சொல்றது, வேற ரிலேஷன்ஷிப். ஏன்னா இப்ப இந்த கள்ளக்காதல், சேரன் சார் வந்துட்டு தெரியாம சொல்லி மாட்டிக்கினாரு, எல்லா காதலும் நல்ல காதல்ன்ற மாதிரி சொல்லி மாட்டிக்கினாரு. சோ நான் சொல்றேன் நான் அந்த மாதிரி இந்த கள்ளக்காதல் அதெல்லாம் தான் வந்துட்டு ரொம்ப தைரியமா அவரு வந்து. சேரன் சார் சொன்னது நீங்க தப்பா எடுத்துக்கீங்க. எல்லா காதலும் நல்ல காதல் அப்படிங்கிறது கல்யாணத்துக்கு பிறகு வர காதல் எல்லாம் நல்ல காதல். நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க மனைவியை நேசிக்கலாம், அதுல தப்பே இல்லை. ஓகே. கல்யாணத்துக்கு முன்னாடி நேசிக்கலாம், அதுலயும் தப்பு இல்லை. அதெல்லாம் கல்யாணத்துல போய் முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. எந்த காதலும் கல்யாணத்துல போய் முடியாது. எல்லா காதலும் கல்யாணத்துல ஒன்னு ரெண்டு தான் வந்து இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. ஒன்னு ரெண்டு தான் கல்யாணத்துல போய் முடியுதே தவிர சில இடங்கள்ல வந்து குடும்பத்தை மீறி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க தவிர மற்றபடி எல்லாமே வந்து குடும்பத்துடைய ஒப்புதலோட கல்யாணத்துல போய் முடியறது கிடையாது. அதனால எல்லா காதலும் நல்ல காதல்ங்கிறதெல்லாம் அக்செப்டட். அது கல்யாணத்துக்கு அப்புறம்னாலும் சரி, கல்யாணத்துக்கு முன்னாடினாலும் சரி,
அது அக்செப்டட். எல்லாம் கல்யாணத்துல போய் முடியுமாங்கிறது தான் கேள்வி. நீங்க கல்யாணம் எல்லாரும் சேரன் சார் வந்து இந்த கருத்து சொன்ன உடனே உங்க பொண்ணுக்கு இப்படி பிரச்சனை வந்தது, நீங்க அப்ப என்ன பேசுனீங்க, அப்ப என்ன பேசுனீங்க? அவர் பொண்ணுக்கு பிரச்சனை வந்தாலும் அவர் என்ன சொன்னாரு, எல்லா காதலும் நல்ல காதல் தான், அவங்க பொண்ணு காதலிச்சா அதுவும் நல்ல காதல் தான். ஆனா அது எல்லாமே கல்யாணத்துல போய் முடியணும்னு அவசியம். ஏன்னா பெத்த அப்பாவுக்கு தான் தெரியும் பொண்ணுக்கு என்ன மாதிரி லைஃப் அமைச்சு கொடுக்கணும். ஓகே 21 வருஷம் 22 வருஷமா அவ்வளவு பாடுபட்டு அந்த பொண்ணை படிக்க வச்சு, இந்த பொண்ணை வேலைக்கு போற வரைக்கும் நல்லா க்ரோ பண்ணி கொடுத்து எல்லாமே பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு அப்பா வேணான்னு போற பொண்ணு எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க. கடைசி நேரத்துல அந்த 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 பொண்ணுங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எனக்கு அப்பாவுடைய பாசம் இல்லாம போயிடுச்சேன்னு கஷ்டப்படுறாங்க. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். உங்களுக்கு ஓகே நீங்க காதலிக்கிறீங்கன்னா காதலிங்க, தப்பே இல்லை. பேரண்ட்ஸோட ஒப்புதலோட போங்க. காட் இட். ஒன்ஸ் வந்துட்டு சேரன் சார் வந்து இந்த பிக் பாஸ்ல இருந்தப்ப நான் திட்டினதுல நான் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்னே சொல்லுவேன். அந்த அளவுக்கு திட்டினேன். ஏன்னா ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டைஜஸ்ட் சேரன் சார் அங்க பெருக்கிட்டு இருக்கிறதோ தொடச்சிட்டு இருக்கிறதோ. நான் சேரன் சார் வேற லெவல்ல வச்சு பாக்குறப்போ வந்துட்டு எனக்கு இதெல்லாம் இது என்னடா ஒரு 50 லட்சம் கொடுக்குறாங்கன்றதுனால மனுஷன் இந்த அளவுக்கு இறங்கி வந்துட்டாரேன்ற மாதிரி நான் ரொம்ப ஃபீல் பண்ணி தான் வந்துட்டு நான் நிறைய திட்டிருக்கேன் நானு. ஆனா இப்ப திட்டினா என்ன திருப்பி வந்து திட்டுவார் அவரு. சோ அதனால நான் சேரன் சார் சப்ஜெக்ட் நான் எடுக்கல. சேரன் சார் இதை பாத்தீங்கன்னாக்கா நான் சொல்றதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் நானு. சோ ஏன்னா ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கு எங்களுக்கு. நான் அதெல்லாம் கெடுத்துக்கிறதுக்கு நான் விரும்பல எப்பவுமே. அதை நான் சொல்லியிருக்கேன். நான் உங்களை நிறைய திட்டி இருக்கேன்றதையும் நான் வந்துட்டு கன்வே பண்ணிருக்கேன் நான். ஏன்னா நாங்க ரொம்ப இல்ல அவரு நீங்க திட்டினாலும் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. அவருடைய கேரக்டர் என்னன்னா இன்னைக்கு நம்மளை பத்தி தப்பா பேசினாலும் நாளைக்கு நம்மளை புரிஞ்சுக்குவாங்கிற ஒரு கேரக்டர் தான் அவரு. அதனால அதெல்லாம் பெருசா இல்ல நான் திட்டினப்போ சேரன் சார் ஒன்னும் இது பண்ணல. பட் ஆனா இன்னொரு ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாரு, என்ன கத்திட்டே இருப்பாரு. ஒவ்வொரு நாளும் என்ன கால் பண்ணி திட்டுவாரு. உனக்கு என்ன வேற பொழப்பே இல்லையா, சேரனை திட்ட அவர் சேரன் சார் சேரன் அண்ணான்னு சொல்லுவாரு. சேரன் அண்ணாவை திட்டுறதா உன்னோட பொழப்பே வா அப்படின்னுட்டு திட்டிட்டே இருப்பாரு என்ன. அவரும் வந்துட்டு ரெகுலரா நம்ம இதுவை பார்த்துட்டு இருக்காரு. சோ அவர் பேரை நான் யார் பேரையும் மென்ஷன் பண்ண விரும்பல. நான் நடிகர் சங்க எலெக்ஷன் டைம்ல வந்து சேரன் சாருக்கு அகேன்ஸ்டா நிறைய நியூஸ் போட்டேன். ஏன்னா அப்போ அந்த ஸ்பிக் மீடியாங்கிற அந்த குரூப் ஆரம்பிக்கும் போது அது நியூஸ் ஏஜென்சி மாதிரி ரன் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி பண்ணது. பட் அப்போ நடிகர் சங்கம் எலெக்ஷன் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. இப்போதான் வந்து அங்க இருக்கிற இன்சைட் டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்தாங்க. அங்க இருக்கிற சில ஆர்டிஸ்ட் எல்லாம், அதுவும் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ற ஆர்டிஸ்டே கொடுத்தாங்க. சேரன் சார் கூட இருக்கிறவங்களே தான் சேர்ந்து கொடுத்தாங்க தகவல் எல்லாம். நான் அதெல்லாம் தான் வந்து அப்டேட்ஸா போட்டுட்டு இருந்தேன். அவர் போயிருக்குமா இல்லையான்லாம் தெரியல. திடீர்னு மன்னிப்பெல்லாம் கேட்டாரு. எனக்கு யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணி சொன்னாங்க, சேரன் சார் எதுக்கும் மன்னிப்பு கேட்டிருக்காரு பாத்தியாப்பா அப்படின்னு ஏதோ கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவருடைய அக்கௌண்ட்டுக்கு போய் பார்த்தேன், மன்னிப்பு ஏதோ கேட்டிருந்தாரு. சோ அவருக்கு சில விஷயங்கள் வந்து ஆரம்பத்துல புரியல அப்படின்னாலும் அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாரு. ரெண்டாவது நீங்க திட்டினாலும் பரவாயில்ல, அவரோட ஸ்டாண்ட்ல தான் இருக்கும். ஏன்னா அவரை நீங்க ஒரு நாள் புரிஞ்சுக்குவீங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கும் இல்ல. எனக்கு நான் பிக் பாஸ் சம்பந்தப்பட்டு தான் நான் சேரன் சாரை திட்டின இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்திருக்கேன். நான் பிக் பாஸ்ல கூட என்ன பொறுத்தவரை சேரன் நல்லா தான் பண்ணாரு. சேரன் சார் நல்லா தான். என்ன சொல்ல போறேன்னா லாஸ்ட்லியா வந்து பாதை மாறி போக கூடாதுங்கிறதுக்காக ஒரு அப்பாவுடைய ஸ்தானத்துல இருந்து அந்த பொண்ணுக்கு அவ்வளவு அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. அது என்ன பொறுத்தவரை ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அவங்க பொண்ணு ஃபேமிலி டாஸ்க்ல வந்தாங்கல்ல, அவங்க பொண்ணு டாட்டர் வந்திருந்தால, அவங்க என்ன சொன்னாங்க, நான் மட்டும்தான் உனக்கு பொண்ணு, நீ என்ன நீ எல்லாரையும் நீ பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு அந்த அப்பா பொண்ணு இருக்கிற பொசிஷன். இல்ல அதுதான் நான் சொல்றேன். அப்பா பொண்ணு வந்து அந்த பாண்டிங் வந்துட்டு நீங்க வேற யார்கிட்டனா கொடுத்தீங்கன்னா எந்த பொண்ணாலையும் ஏத்துக்க முடியாது. ஏன்னா லாஸ்ட்லியா பொண்ணா நினைச்சாரே தவிர அவர் என்ன பண்ணாருன்னா, என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது, அதை நான் ஃபேஸ் பண்ணேன், உங்க அப்பாவுக்கு அந்த பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து இன்னைக்கு உனக்காக நான் பேசிட்டு இருக்கேன் லாஸ்ட்லியா. ஓகே, காட் இட். அவரு லாஸ்ட்லியோட அப்பா இடத்துல இருந்து பேசினார் அந்த விஷயத்தெல்லாம். சோ அதனால என்ன பொறுத்தவரை லாஸ்ட்லியாவுடைய லைஃப் சேவ் பண்ணி கொடுத்தாருன்னு. எனக்கு கவினும் நல்ல பையனா தான் தெரியுறான். எனக்கு தெரியல இது. ஏங்க அன்னைக்கு இருந்த பீரியட் வேறங்க. அன்னைக்கு வந்து கவினுக்கு ஒரு சினி இண்டஸ்ட்ரியில பெருசா இடம் இல்ல. இன்னைக்கு கவின் பெரிய இடத்துக்கு வராரு, அது வேற விஷயம். பட் அன்னைக்கு இல்ல. இவங்க வந்து காதலிச்சுட்டு அன்னைக்கு வந்து கல்யாணம் பண்றதுக்கு போயிருந்தாங்கன்னா அந்த பையனுடைய லைஃப் ஸ்பாயில் ஆகி ரெண்டு பேரோட லைஃபும் போயிருக்கு. ஓகே, இல்ல தட்ஸ் ஃபைன். எனக்கு வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கணும்னு தோணுது. சேரன் சார், ஐ எம் வெரி சாரி சொல்லிட்டேன் நான். அப்புறம் அந்த பெரிய ப்ரொடியூசர் ஒருத்தர் இருக்காரு பாரு, இதுக்கும் அவர் பார்வைக்கும் இதை வரணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் நான். ஐ எம் வெரி சாரி. ஆனா அது வந்துட்டு நீங்க கண்டஸ்டன்டா இருந்தீங்க, அப்போ உங்களை திட்டிட்டு இருந்தேன் நானு. பட் இப்ப வந்துட்டு சேரன் சார்னா ஒரு மரியாதை இருக்கு. ஏன்னா நம்ம ஏதாச்சும் ஒண்ணுக்கு சொன்னோம் பேசணும்னா அடுத்த நிமிஷம் அவருக்கு என்ன வேலை இருந்தாலும் ரிப்ளை கொடுத்துருவாரு. அது வந்து என்ன சொல்றது, எவ்வளவு பெரிய பெரிய ஆர்டிஸ்டுங்க எல்லாம் கூட வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அது
ஒரு பர்த்டேக்கு விஷ் பண்றப்ப கூட வந்துட்டு சில பேர் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போறவங்க எல்லாம் கூட இருக்காங்க. பட் சேரன் சார் இஸ் நாட் தட் அப்படின்றது. இஸ் அ ஜெம் ஆஃப் அ பர்சன் அப்படின்றத நான் சொல்லுவேன். இப்ப என் வாயிலே நான் சொல்லியிருக்கேன் நானு. ஸோ இந்த சேரன் சார் வேற, பட் கண்டஸ்டன்ட் சேரன் சார்ன்றது வேற. ஸோ ஐ வாஸ் ரிவ்யூவிங் தட் அப்படின்றத நான் கிளியரா நான் இங்க இது பண்ணிக்கிறேன். ஸோ இந்த காதல் காதல்ன்றப்ப வந்துட்டு இவங்க பண்ணிட்டு இருக்கிற கதை, நம்ம டாபிக்கை விட்டு டிவியேட் பண்ணி போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் நான். ஸோ வில் அகெயின் கம் டு கம்ருதீன் அண்ட் பார்வதி. எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு காதலா தெரியல. உங்க ரெண்டு பேருக்கும் ஃபீலிங்ஸ் அடக்க முடியல, அததான் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. இல்ல அது ஃபீலிங்ஸ்குள்ளே வராது. மறுபடியும் சொல்றேன், எமோஷன்ஸ் ஃபீல் இது ஃபீலிங்ஸ்குள்ளே வராது. இது வந்து ஃபீலிங்ஸ் எல்லாம் தாண்டி எங்கேயோ போகுது. எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸை தாண்டி ஒரு ஏர்ஜ் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேன். ஸோ நம்ம வந்து வெளியில போனா நம்மளால சேர்ந்து வாழ முடியுமா, நம்மள சேர்ந்து கிட்டத்தட்ட எல்லா பொண்ணுகளும் யோசிக்கிறது தான். நம்ம வந்து வெளியில போனா நம்மள சேர்ந்து வாழ இன்னைக்கு அப்பா அம்மா பார்த்து இன்னைக்கு அப்பா அம்மா பார்த்து உற்றார் உறவினர்கள் சொந்தங்கள் எல்லாம் கூட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டி ஒரு கல்யாணத்தை பண்றதே வந்துட்டு எத்தனை நாளைக்கு நீடிக்குதுன்னு தெரியாத காலமா இருக்கு இது. அப்படி இருக்கும் போது இவங்களதெல்லாம் என்ன காதல்னு எனக்கு மேரேஜஸ் வந்து கோர்ட்ல தான் நிக்குது, இன்னைக்கு கோர்ட்ல தான் நிக்குது. அதனால என்ன பொறுத்தவரை பார்வதி அண்ட் கம்ருதன் அவங்க வந்து ஃபீலிங்ஸ் காட்டுறாங்களா இல்ல வந்து அவங்களுடைய எமோஷன்ஸை வந்து அடக்க முடியும்னு சொல்றாங்க. அதெல்லாம் எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ்லேயே வராது, வேற ஒரு விஷயம். அதை வந்து அவங்களுக்கு சொல்ல தெரியல, அவங்களால அதை வந்து என்ன சொல்றது கட்டுப்படுத்தவும் முடியல அவங்களால. அதுதான் அந்த ஒரு கில்ட்டி காம்ப்ளெக்ஸ்ல தான் பார்வதி இப்ப காலையில இருந்து அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கிறது. அமித்துக்கு வந்துட்டு ஓரளவுக்கு புரியுது. சோ நீ எதுவும் கவலைப்படாதன்னுட்டு அவர் சொல்லிட்டு இருக்காருன்றத பார்க்க முடியுது. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் எப்பவுமே பேசிட்டு கனியை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு எப்பவுமே மனசு வராது. அந்த இடத்துல வந்துட்டு கனியும் சபரியும் பேசிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா அங்க வந்துட்டு போறாங்க. திஸ் இஸ் நாட் அட் ஆல் ஃபேர்ன்ற. நீ ஒரு பொம்பளை, நீ எப்படி நீ இதெல்லாம் பண்றன்றது எனக்கு தெரியல. சாண்ட்ரா வந்து போறப்போ இவங்க சாண்ட்ரா அந்த நடக்கிற அந்த ஸ்டைல் அப்படியே இமிடேட் பண்ணி கனிஷ் இஸ் சேயிங், பேய் படத்துல வந்துட்டு பேய் பிடிச்சவங்க வந்துட்டு எப்படி நடந்து போவாங்களோ அந்த மாதிரி நடக்கிறாங்கன்னு சாண்ட்ரா நடக்கிற மாதிரி நடந்து காட்டுறாங்க. நாட் அட் ஆல் ஃபேர். நீ ஒன்னும் பேரழகி கிடையாது. நீ வந்துட்டு அடுத்தவங்களை வந்துட்டு இந்த கேலி கிண்டல் பண்ற அளவுக்கெல்லாம் நீ கிடையாது. சாண்ட்ரா பண்றதெல்லாம் வந்துட்டு சகிச்சுக்க முடியல எங்கனால, நாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா நீ சொல்ற பார் பேய் பிடிச்ச மாதிரி, அப்போ உன்னை நாங்க என்ன சொல்லட்டோன்னுட்டுன்னு கேக்குறேன் நானு. நீ பண்ற இந்த அக்கிரமத்துக்கெல்லாம் என்ன சொல்லட்டோன்னு கேக்குறேன். இப்ப இன்னைக்கு கூட ஹரிஷ் இவ்வளோ காரி துப்பி கூட இப்ப இன்னைக்கும் வந்துட்டு அவனை மடியில படுக்க வச்சு தாலாட்டு பாடிட்டு இருக்க அந்த பொம்பளை. நீ எல்லாம் என்ன ஜென்மம். ரம்யா வெளியில வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்களே, எஃப்ஜே வந்து தன்னுடைய குழந்தை மாதிரி பாக்குறாங்க. ரம்யா தான் சொன்னாங்க. இப்ப ஆமா, இன்னைக்கு பார்த்தேன் நான் அந்த இன்டர்வியூ பார்த்தேன். ஆனா ரம்யா இன்னொரு விஷயம் கூட சொன்னாங்க பத்தியா, இப்போ என்ன துஷாரு அரோரா ஆகட்டும், கம்ருதீன் பாரு ஆகட்டும், தனித்தனியா போய் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணது தெரியாதாமா. எனக்கு தெரியாது, நீங்க சொல்லிதான் தெரியும்ன்றாங்க. என்ன சொல்றது, ரம்யா பேசுறது நான் ஒரு பொருட்டா நான் எடுத்துக்கல. பட் அம்மா குழந்தைன்ற ரிலேஷனோ அக்கா தம்பின்ற ரிலேஷனோ அது கிடையாதுன்றத அப்பட்டமா தெரியுது. எல்லாம் கழுவி கழுவி ஊத்தியாச்சு. இனிமேலும் அதுல மறைச்சு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. பட் இவ்வளோ என்ன சொல்றது, கிளம்பி போற அந்த ஒரு நிமிஷமாச்சும் கொஞ்சம் வந்துட்டு நம்ம ஒரு கண்ட்ரோல்ல இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. இன்னைக்கும் அந்த எஃப்ஜேவை மடியில போட்டு படுக்க வச்சு கையை போட்டுட்டு இருந்தாங்க. அருவருப்பா இருந்துச்சு பாக்குறதுக்குன்றதுதான் நான் சொல்லி அதை முடிக்கணும். கனி வந்து அடுத்தவங்களை இமிடேட் பண்றது அது எப்படி சரியா வரும்னு எனக்கு தெரியல. ஏன்னா லாஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் நினைக்கிறேன் இதேதான் நந்தினி கொண்டு சபரியும் கமருதினியும் வந்து ஏதோ தண்ணி அவங்க மூஞ்சிகள் எல்லாம் பட்டு அவங்க அப்படியே இறந்துட்டாங்கன்னா இந்த வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தருடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறப்போ நந்தினி இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு இவங்க அப்பதான் எமோஷனல் பஸ்ட் ஆச்சு. அப்பதான் அந்த பொண்ணு எமோஷனல் பஸ்ட் ஆகி கத்திட்டு போனாங்க. சோ அதே விஷயத்த மறுபடியும் பண்றாங்கிறப்போ இவங்களுக்கு அந்த கில்ட்டினஸ் இன்னும் இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. நம்ம என்ன பண்ணாலும் அது வந்து காமெடியா போயிட்டு வெளியில அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இது காமெடி கிடையாது. இது வந்து அடுத்தவங்களை இமிட்டேட் பண்றேங்கிற பேர்ல அடுத்தவங்களுடைய என்ன சொல்றது அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து நீங்க வந்து இன்னும் பெருசாக்கி விட்டுட்டு இருக்கீங்க. இல்ல இப்ப என்னத்துக்கு ஒருத்தர் வந்துட்டு ஒரு டிப்ரெஷன்ல இருக்காங்கன்னாக்கா நம்ம பரிதாபப்படலாம் வேண்டாம். அவங்கள வந்துட்டு விமர்சனம் பண்ணாம போயிடலான்றதுதான். பேய் பிடிச்சவங்க பேய் படத்துல பேய் பிடிச்சவங்க இப்படிதான் நடப்பாங்கன்னுட்டு நீ நடந்து வேற காட்டுற. எனக்கு அவ்வளவு டென்ஷன் ஏறுச்சு. இதெல்லாம் என்ன ஜென்மமோ அப்படின்னுட்டுன்னு. இதுல வந்துட்டு விஜயலட்சுமி சாண்ட்ரா பண்றது
அமித்துக்கும் பிடிக்கல. அமித்துக்கும் வந்து சாண்ட்ரா பண்றது பிடிக்கல. ஆமா, பட் ஸ்டில் வந்து பிடிக்கல. அமித் என்ன பண்றாரு அப்படின்னா கன்சோல் பண்றாரு. பரவாயில்ல விடுங்க, இது நம்ம பாத்துக்கலாம், பண்ணலாம், இப்படி எல்லாம் பண்ணலாம். அவர் கன்சோல் பண்ணி கொண்டு போறாரு. அவருக்கு திவ்யா பண்றது பிடிக்கல. ஏன்னா திவ்யா என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு விஷயத்த பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த விஷயத்த பெருசாக்கிட்டு பெருசாக்கிட்டு இருக்காங்க. சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்குறது வந்து அது நார்மலா யாருக்கும் பிடிக்காது. அது எப்படி கனி அண்ட் அவங்க குரூப்க்கு அது மட்டும் எப்படி பிடிச்சிருக்குன்னு எனக்கு புரியல. யூஸ்வலா நம்ம பிடிச்சிருக்கு இல்ல, வந்து சாண்ட்ராவை ஃபோக்கஸ் பண்ணி பிடிக்கலன்றதுனால அது பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். அப்படி பார்த்தா பார்வதியும் அதே தான் பண்றாங்க. பார்வதிக்கும் சாண்ட்ராக்கும் நடுவுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனாலும் ரெண்டு பேரும் நேற்று பார்வதி திவ்யாவையுமே இரிட்டேட் பண்றதுக்கு முன்னாடி வெளியில வந்து கமுதின்ட்ட பேசுறாங்க. பிரஜன் என்ன எப்பயுமே இரிட்டேட் பண்ணாரு, அது மாதிரி நான் வந்து இரிட்டேட் பண்ணுவோம், வா போலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ பார்வதிக்குள்ள அந்த ஒரு வண்ணம் இருக்கு. பிரஜன் என்ன இரிட்டேட் பண்ணாரு, அதை வந்து எல்லாருக்கிட்டயும் இருக்கு. கரெக்டான நேரத்துல இப்போ நம்ம எலெக்ஷன் சாண்ட்ரா கூட கிட்ட என்ன பேசணும். பண்ணுவோம்னாக்கா, நல்லவங்க இவங்களை தேர்ந்தெடுக்கணும்னுட்டு நான் யாரும் ஓட்டு போடுறதில்ல. அந்த 10 பேர்ல கம்மியான தப்பு யார் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்துதான் ஓட்டு போடுறவங்க இருக்கு. ஏன்னா அந்த சுத்தமா நல்லவங்க புனிதர்கள்ன்றதெல்லாம் நாட்டுல கிடையாது. சோ அந்த மாதிரி தான் இந்த விஷயமும் உனக்கு என்ன சொல்றது, இவங்க நல்லவங்களா அவங்க நல்லவங்களா அந்த ஒரு இதுல வச்சு பாக்குறாங்க. யாரோட இது வந்துட்டு ஐயோ இது சகிச்சுக்கவே முடியாதுன்றவங்களை வந்துட்டு டவுன்ல போட்டுட்டு இவங்க கூட வந்துட்டு மிங்கிள் ஆகுறாங்க. அதுதான் நடந்துட்டு இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. சோ வாட் எல்ஸ் ஹரிஷ், வேற என்ன விட்டுருக்கோம் நம்ம? நம்ம எல்லாம் கவர் பண்ணி டாஸ்க்ல என்ன 2 நடக்குது நாளா அப்படின்னு வந்து ப்ரொமோவை வந்து சாண்ட்ரா ஆட்சி புரியுறாங்கன்றது தான் சொல்லணும். ஏன்னா சாண்ட்ரா எனக்கு தான் கம்ப்ளீட்டா வர சாண்ட்ரா மாதிரி. எவிக்ட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. அதான் நான் மத்தவங்களா இருந்தா நான் டக்குன்னு நான் போல்டா சொல்லியிருப்பேன், கான்பிடென்டா சொல்லியிருப்பேன், சாண்ட்ரா இந்த வாரம் எவிக்டட் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். பட் இது இல்ல நீங்க சாண்ட்ரா யாருமே எவிக்டட்னு சொல்ல முடியாது இப்போ. ஏன்னா யார் எவிக்ட் ஆவாங்கங்கிறதே தெரியாத நிலைமையில தான் இருக்கு. நம்ம யாரையாவது இல்ல, எவிக்டட் இவங்க சாண்ட்ராக்கு எவிக்ட் விஜய் ஆவாங்க. டிவி தானே பிஆர். இப்ப பிரஜன் இல்ல போயிட்டு சாண்ட்ராக் மட்டும் இல்ல, சாண்ட்ராக் மட்டும் இல்ல, அங்க இருக்கிற பாதி பேருக்கு விஜய் டிவி தான் பிஆர். அதுதான் இப்போ வெளியில போய் பிரஜன் புலம்பிட்டு இருக்காரு, நாங்க பிஆர் வைக்கலன்னு திவ்யா பிஆர் வச்சிருக்காங்கன்றதுக்காக வந்துட்டு அதை சொல்லிட்டு இருக்காரு. ஆனா சாண்ட்ராக்கு விஜய் டிவியே ஆக்சுவலா பிஆர் வேலை பண்ணிட்டு இருக்கு. சபரிக்கு வந்து சபரிக்கு வந்து பிஆர் வேலை பார்க்க வேண்டியது என்ன பொறுத்தவரை பிளாக் ஷீப் அண்ட் டீம் அவங்க தான் அந்த வேலையை பார்க்க. ஏன்னா பிளாக் ஷீப் அண்ட் டீமோட நிறைய பயணப்பட்டு இருக்காரு சபரி. ஆனா அவங்கள விட இன்னொரு யூடியூப் சேனல் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க வடபழனி முருகன் கோயில் போறாங்க, சபரி இந்த கோயிலுக்கு டெய்லி வராரா, என்ன பண்றாரு, அன்னதானம் போடுறாரா, அந்த அன்னதான தட்டை அப்படியே எடுத்து போடுறாரா, எச்சியல் எல்லாம் தூக்கி எங்க வைக்கிறாரு, என்ன பண்றாரு, எல்லாத்தையும் தனித்தனியா ஒவ்வொரு பக்தத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. இது ப்ரொமோஷனையும் தாண்டி வேற எங்கேயோ கொண்டு போகுது. வேற எங்கேயோ கொண்டு அவர் போகுது, என்னமோ அரசியல்வாதி நல்லவர் ஆக்கிடுவாங்க போல. இல்ல நல்லவர் இதே தாங்க நடந்தது மயில்சாமி விஷயத்த நான் படிச்சு சொன்னேன். மயில்சாமி நீங்க எலெக்ஷன் நிக்காதீங்கன்னா ஓட்டு போட மாட்டானுங்கன்னா நீங்க நல்லவர்னு எங்களுக்கு தெரியும். நீங்க வந்து உங்கள்ட்ட காசு இல்லைனாலும் அடுத்தவங்க கடன் வாங்கியாவது நீங்க தூக்கி கொடுத்துருவீங்க, எங்களுக்கு தெரியும். ஓட்டு போடுறவங்களுக்கு தெரியாது. எவனோ யூடியூப் சேனல்ல இவர் நல்லவர், இவர் இதெல்லாம் பண்றாரு அதெல்லாம் பண்றாரு வீடியோ போட்டான்னு போய் என்னால முடியல. அதே மாதிரி சபரியை கொண்டு வந்துறாங்க. சபரிக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் இருக்கு வெளியில வந்தா. இன்னைக்கு வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டோ ஒரு காமெடியனா சபரி வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப நிறைய இருக்கு. நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ரொமோஷன்ங்கிற பேர்ல கெடுத்துட்டு போயிடாது, கெடுத்துக்க கூடாதுன்றதுதான். ஏன்னா அந்த பையனுக்கு ஓட் பேங்க் அதுவா இன்க்ரீஸ் ஆகுது. அந்த பையனுக்கு அதுவா இன்க்ரீஸ் ஆகுது. இவங்க ப்ரொமோஷன் வேலையை தாண்டி அதுவா இன்க்ரீஸ் ஆகுது சபரி. அதெல்லாம் நான் ப்ரொமோட் பண்றோங்கிற பேர்ல நீங்களா கெடுத்து விட்டுட்டு ஒண்ணுலாம் பண்ணிட்டு போயிடாது, குறைச்சு விடாதீங்க அப்படின்றது. ஏன்னா இதுதான் வினோத்துக்கு நடக்குது. இப்போ வினோத் வந்து நல்ல ஓட் பேங்க் 1 லட்சம் ஓட்டு வாங்கிட்டு இருந்த மனுஷன் இன்னைக்கு வந்து 40,000 ஓட்டு வாங்குறாரு அபிஷியல். அபிஷியல்ல அதை விட டவுனா போகும். அப்போ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ப்ரொமோஷன் தேவைங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓவரா ப்ரொமோஷன் பண்ணிட்டீங்கன்னா அது அவங்களுடைய என்ன சொல்றது அந்த பிக் பாஸுக்கான அந்த வாய்ப்பே ஒண்ணும் இல்லாம கண்டிப்பா. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க டாஸ்க்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு நாளை பேசுவோம். கண்டிப்பா. நன்றி.